இந்த எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இது சிற்பங்கள்லாம் பாருங்களேன், சூப்பராக அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக செதுக்கி வச்சுருக்கோம். சின்ன ஒரு ஒவ்வொரு பில்லரும் அப்படி தான் இருக்குது. Even this pillar is also beautiful. பாருங்க, நம்ம கை தெரியுதுங்களா? தெரிஞ்சு பார்த்தீங்களா? கை அந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. சேரியட் மாதிரி வச்சுருக்காங்க அது மீன்கள். பாருங்க, அது சின்ன தூண், அந்த தூணுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் பிஃபோர் சாளுக்கியா பீரியட் கட்டினது. ஒவ்வொரு தூண்லேயும் உள்ள வேலைப்பாடுகள் வந்து அப்படி அற்புதமாக ஒவ்வொரு தூண்லேயும் பாருங்க, அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து நம்ம தான் இது தூணுன்னு பார்க்குறோம், அவங்க அதை தூண்னு பார்க்கல. அது ஒரு எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் சமமாக ஒரு கலைக்கு அப்படின்ற மாதிரி வரலாற்று அப்படி படிக்கிறது அவங்க நோக்கமாக இந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் கலைக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உள்ள கன்னட ஸ்கிரிப்ட்ஸு இந்த ரீசெண்டாக எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது, பட் கல்வெட்டு கிடையாது. இதில் பாருங்கள், இது ஏதோ இது பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது டிசைனு. இது எதுக்குன்னு தெரியல. இது என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு நமக்கு புரியாத புதிராகவே இருக்குது. தேர் மேலே ஏறி வர மாதிரி ஒரு ஃபீலு. இந்த பில்லர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, பரிமாணமும் இல்லை, ஸ்கல்ப்சர்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மற்ற பில்லர்ஸ்லாம் அந்த ஒரு பில்லர் மட்டும் தே லெஃப்ட் இட் ஐடியலி சம்வேர். ஆனால் இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், முன்னாடி அம்பு, அவர் நிற்கிற ஸ்டைல் பாருங்கள், இதெல்லாம் அப்போயே அந்த ஸ்டைல்லாம் கொடுத்துட்டாங்க. அது ராமர் வேடவன் மாதிரி அப்படியே ஒரு மன்னர், யாரும் தெரில, போர் வீரர் மாதிரி ஒரு லுக்கு. இந்த பாருங்கள், சூப்பராக